மாயோ வந்துட்டீங்க. வாருங்கள். நீங்க எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். வாருங்கள் என்று வரவேற்றால் அவரை வைத்து சொல்லுகிறார், அத்தான் என்ன ஆகிவிட்டது, என்னை எதற்காக அழைத்தீர்கள்? என்ன ஆகிட்டு கேட்கிறீங்களா? நான் சிவனையே கைலாசமலை இருந்து அப்படியா? இவா இருக்கிறாள் இப்ப தங்கச்சி பார்வதி. என்ன பார்த்து திருநடனம் ஆடுங்க ஆடுங்கன்னு சொன்னான். சரி, நான் சொன்னேன் இம்மா நான் ஆடுங்கன்னா உலகம் அடிஞ்சிரும் சொன்னேன். சொன்னீங்களா? இவ உலகம் அடிந்தாலும் பரவாயில்லை திருநடனம் ஆடுங்கன்னு சொன்ன. கேட்க மாட்டா, காரணம் அவள் பெண் அல்லவா? ஆமா, பிடிவாத குணம். பிடிச்சா உடம்பு பிடி. அவளுக்கு ஒரு வாதம் உண்டு பாத்துங்க, பிடிவாதம். அப்படியா? அதுலயும் ஆட முடியாது சொன்ன எங்க அண்ணன் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னேன். இவளுக்கு பிடிவாதம்னு நீங்க சொல்றீங்க. சரி, பிடிவாதத்துக்கு மருந்து உங்களுக்கு தெரியாதா? ஒரே ஒரு மருந்து இருக்கு. நல்ல அந்த புளியங்கள் ஆறுக்கு பாத்தீங்களா? ஆமா, எடுத்துட்டு வந்து முட்டைகளை நல்லா எடுத்துட்டு வந்தா பிடிவாதம்லாம் பிறந்துரும். மருந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? ஒருவேளை 2 அடி கொடுத்தா அவன் போட்டுட்டு பாடிடுவான். கையால காட்சி குடிக்கணும். இப்படியே எல்லாரும் பயந்துட்டே இருக்காதீங்க. என்ன செய்யறீங்க? போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க தான் பூமி ஆழ்வாங்க. ஐயா, எங்க போவான்னு நினைக்கிறீங்க?